ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். ஆசையாக கூப்பிட்ட ஃபேஸ்புக் தோழி உடனே பறந்து சென்ற சேலம் விஐபி. விலங்கு வெப் சீரிஸை மிஞ்சும் சம்பவம். சிக்கிய நெல்லை பானுமதி நெட்வொர்க். சேலம் மாவட்டம் ஐயன் பெருமாள்பட்டியைச் சேர்ந்தவர் நித்யானந்தம். 47 வயதான இவர் காற்றாலைகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மொத்தமாக விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். சேலம் மாவட்டத்தில் பிரபல தொழில் அதிபராகவும் உள்ளார். இந்த நிலையில் நித்யானந்தத்திற்கும் முகநூலில் 40 வயதான பானுமதி என்ற பெண் மெசேஜ் செய்துள்ளார். அவர் நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள பெருமாள்புரம் NGO காலனியைச் சேர்ந்தவர் என கூறியுள்ளார். அவரது முகநூல் அழைப்பை ஏற்ற நித்யானந்தம் தன்னையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசி நட்பாக பேசி வந்துள்ளார். இத்தகைய சூழலில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி பானுமதி ஆசை வார்த்தை கூறி நித்யானந்தத்தை தனது வீட்டிற்கு வரவழைத்துள்ளார். அவர் அழைப்பை ஏற்று பானுமதியின் வீட்டிற்கு நித்யானந்தம் சென்றுள்ளார். இதையடுத்து நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள வீட்டில் இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது அங்கு வந்த 4 பேர் திடீரென்று வீட்டுக்குள் புகுந்து நித்யானந்தத்திடம் எதுக்கு இங்க வந்த, எங்க ஊர் பொண்ணு கூட உனக்கு என்ன தொடர்பு என்று கூறி மிரட்டி உள்ளனர். அதற்கு பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தொழிலதிபர் நித்யானந்தம் அதிர்ந்து போய் நிற்க அவரை வீட்டில் உள்ள அறையில் அந்த கும்பல் அடைத்து வைத்துள்ளனர். மேலும் அவர் அணிந்திருந்த 2.5 பவுன் தங்க சங்கிலி, 1 பவுன் தங்க மோதிரம் மற்றும் ATM கார்டு, கிரெடிட் கார்டு ஆகியவற்றையும் பறித்துள்ளனர். அப்போது இதோட விட்டுடுங்க, நான் ஊருக்கு திரும்பி போயிடுறேன் என நித்யானந்தம் கதறி அழுதுள்ளார். ஆனால் அத்துமீறி நுழைந்தவர்களை பார்த்து பதற்றம் அடையாத பானுமதி அவர்களுடன் சேர்ந்து தொழிலதிபரை பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். அப்போதுதான் சேலம் தொழிலதிபருக்கு தான் வலையில் சிக்கியது தெரிய வந்துள்ளது. ஆனால் விடாமல் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்த அந்த கும்பல் நித்யானந்தத்தின் செல்போன் வங்கி செயலி மூலமாக 75,000 ரூபாய் மற்றும் ATM கார்டு மூலம் 60,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர். பின்னர் நித்யானந்தத்தை காரில் கடத்தி சென்று நெல்லையை அடுத்த பொன்னாக்குடி அருகில் உள்ள ஒரு இடத்தில் வைத்து தங்களுக்கு பணம் தரவில்லை என்றால் கொன்று விடுவோம் என்று கூறி மிரட்டி உள்ளனர். அதை கேட்டு பயந்து போனவர் தனது வங்கி காசோலையில் 10 லட்சத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துள்ளார். அந்த பணத்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் எடுக்க சென்ற நேரத்தில் நடந்ததை நித்யானந்தம் தன்னிடம் வேலை செய்யும் நபரிடம் செல்போனில் தெரிவித்துள்ளார். உடனே அவர் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். இதையடுத்து தொழிலதிபர் நித்யானந்தத்தை கடத்தி நகை, பணம் பறித்த பானுமதியை கைது செய்தனர். மேலும் அவரின் கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த பார்த்தசாரதி, வெள்ளத்துறை, ரஞ்சித், ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த சுடலை ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து வலையில் சிக்கிய தொழிலதிபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தெரிய வந்தது. பானுமதி குடும்பத்தை பிரிந்து நெல்லையில் குடியேறி உள்ளார். அங்கு அவருக்கு பள்ளி நண்பர்கள் மூலம் கிடைத்த கூட்டாளிகள் மூலம் ஃபேஸ்புக்கில் ஆசை வார்த்தை கூறி பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். எப்போதும் பானுமதி தொழில் அதிபர்களை வலையில் வீழ்த்தி வீட்டில் தனிமையில் இருக்கும்போது அவரது கூட்டாளிகள் உள்ளே புகுந்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளனர். இப்படி 6 வருடங்களாக செய்து வந்துள்ளனர். இவர்களிடம் பல பிரபல தொழிலதிபர்கள் பலர் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் மோசடி கும்பலை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதே பாணியில் பணம் பறிக்கும் காட்சிகள் தமிழ் நடிகர் விமல் நடிப்பில் வெளிவந்த விலங்கு வெப் சீரிஸில் இடம்பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை
புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.